குழந்தைங்களுக்கு அறிவு, பண்பு, கல்வி இதெல்லாம் சேர்த்து அவங்களோட திறன்கள் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணணும். நான் டாக்டர் சுஜிதா, ஹோமியோபதி சைக்கியாட்ரிஸ்ட். அறிவை பகிர்வோம், சேர்ந்தே வளர்வோம். பேச்சு திறன் இது ரொம்ப முக்கியமான திறன். நம்ம என்னதான் அறிவு அந்த கருத்துக்கள் இருந்தாலும் அதை வெளியே சொல்லும் போது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு புரியணும். அது புரிகிற மாதிரி சொல்லணும். அதோட சேர்த்து நம்ம உடல் மொழி எப்படி இருக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றத நம்ம கவனிக்கணும், உள்வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு வளர்க்கணும். அடுத்து என்னன்னா, மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரியுறது. இது ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்து அவங்க தொழில், அதாவது அவங்க வேலையில ப்ரொஃபஷனல் லைஃப்ல இது ரொம்ப முக்கியமானது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட உணர்வுகளை மதிச்சு அதுக்கு மதிப்பீடு கொடுக்கறது. அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வளர்க்கணும் நம்ம. அப்புறம் சிந்தனை திறன், அப்புறம் கலைத்திறன். சிந்தனை திறன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை எப்படி நம்ம அணுகணும், எப்படி நம்ம அதை அந்த பிரச்சனைக்கு ஒரு விடை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி தரணும். சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்கள சந்திச்சு அதுல அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெருசாகும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அவங்களால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் கலைத்திறன், கிரியேட்டிவிட்டி அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃபீல்டுல நம்ம போனாலும் வேலை செஞ்சாலும் நம்ம தனித்துவத்தை அதுலதான் நம்ம காட்ட முடியும். எல்லாருக்கும் விட நம்ம ஒரு தனித்துவமா யூனிக்கா இருக்கும் போதுதான் நம்ம எந்த ஒரு ஃபீல்டுல சக்சஸ் ஆக முடியும். வலிமை எதுலையும் நம்ம போராடணும், தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. தோல்வியில என்ன நம்ம புதுசா கத்துக்கலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். கடைசியா முக்கியமானது பணத்தை எப்படி கையாளுவது. அந்த திறனை சின்ன பிள்ளைல இருந்து நம்ம வளர்க்கணும். அதுதான் குழந்தைங்களுக்கு பின்னாடி என்ன நம்ம சம்பாதிச்சாலும் அதை எப்படி நம்ம கவனமா கையாளணும், எவ்வளவு வெளியே நம்ம சேகரிக்கணும், அதை எப்படி வெட்டி பார்க்கணும், அந்த பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு அதை புரிஞ்சு வளர்ந்துற குழந்தைங்களுக்கு பின்னாடி ஃபைனான்சியலா அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அதுல ரொம்ப ஸ்டேபிளா ஹையா growth இருக்கும். இப்படி வளர்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போவாங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஆரோக்கியமான குழந்தை நம் கையில்.